வணக்கம். வடலியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நிலையங்களில் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் வரிசையில் காத்திருப்பு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபடும் இந்திய மீனவர்கள். வட்டுவாகல் விகாரையின் கீழ் 2009 சரணடைந்தோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர். ஆய்வுகளை மேற்கொள்ள நீதி அமைச்சை கோரினார் ரவிகரன் எம்பி. கடும் மோதலில் முடிவடைந்த ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறினார் உக்ரைன் ஜனாதிபதி. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இன்று எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது. வடமராட்சி பகுதியில் மந்திகை, பருத்தித்துறை, வெல்வெட்டித்துறை, நெல்லியடி பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் வரிசை மோதிய வண்ணம் இருந்தது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சாரதிகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக வெளியான செய்தியை அடுத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கொள்வனவுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை கொள்வனவில் ஈடுபட்டனர். இதன் காரணத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பாதுகாப்புக்காக போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி நேற்று காலை தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தை மாலையுடன் முடித்துக்கொண்ட மீனவர்கள் இரவிலிருந்து காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு அதிகாரிகளின் போராட்டத்தை கைவிடுமாறு மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மீனவர்கள் அதை ஏற்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மற்றும் நீதிமன்ற காவலிலும் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் 100க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை வசம் உள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள், சிறையுள்ள மீனவர்களின் குடும்பத்தினர், முக்கிய கட்சி பிரமுகர்கள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காலை முதல் இரவு வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாலை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்ட மீனவர்கள் அதே உண்ணாவிரத பந்தலில் நேற்று இரவிலிருந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் அல்லது மத்திய அரசு அதிகாரிகள் மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு பெற்றுத் தருவதாக உறுதி அளிக்கும் வரையில் இந்த காத்திருப்பு போராட்டம் இரவு பகலாக தொடரும் என மீனவர்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த போராட்டத்தை கைவிடுமாறு ராமேஸ்வரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சாந்தமூர்த்தி, ராமேஸ்வரம் வட்டாராட்சியர் ஜபார் உள்ளிட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வருமாறும் அழைப்பு விடுத்திருந்தனர். ஆனால் மீனவர்கள் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2009 இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ் பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் பலரும் தம்மிடம் முறையிட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். எனவே மடியில் கனமில்லை எனில் விகாரையை அகற்றி அகழ்வினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நவீன முறையில் ஸ்கேன் கருவிகள் மூலமோ ஆய்வுகளை மேற்கொண்டு உண்மையை கண்டறிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என இதன்போது நீதி அமைச்சை கோரியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சிற்கான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி நீதியை வழங்குமாறு, அரசியல் கைதிகள் விவகாரம், காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விவகாரம், அரசு திணைக்களங்கள் மற்றும் அரச படைகளால் தமிழ் மக்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு விவகாரங்கள் என்பவற்றிற்கு நீதியை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நீதி அமைச்சை கோரியுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசு இதுவரை இனவாதம் பேசவில்லை, வரவேற்கின்றோம். தமிழர்கள் இந்த நாட்டில் பலமான சக்தி, இதனை முழு மனதோடு ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர்கள் நாம் நீதி கேட்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுதல் வேண்டும். ஜனாதிபதியும் தனது நேற்றைய உரையில் குறிப்பிட்டிருந்தால் நடந்தால் வரவேற்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை, குறிப்பாக கணவரை, மனைவியையும் மகன் மகள்களை பெற்றோரிடம் வட்டுவாகல் சப்த கன்னிமர் ஆலயம் ஒன்றில் ஒப்படைத்தார்கள். தடுப்பு முகாம்கள், கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள். வட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை கொக்கு தொடுவாய் நோக்கியும் கேப்பாப்பிளவு நோக்கியும் வட்டுவாகல் கடற்கரை நோக்கிய பாதையிலும் பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள். இலங்கை படையினரும் தான் ஒப்படைத்தோம், இன்னும் காணவில்லையே, அவர்கள் எங்கே என்று தேடுகிறார்கள். கௌரவ நீதி அமைச்சரே, நீதி தாருங்கள், நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள். வட்டுவாகல் கடற்கரை பாதை நோக்கி பேருந்தில் ஏற்றிக்கொண்டு சென்றவர்களை விட்டுவிட்டு பேருந்துகள் மட்டும் திரும்பி வந்ததாகவும் மக்கள் சொல்கின்றார்கள். வட்டுவாகல் தனித்தமிழ் சைவ கிராமமாகும். பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் பெரிய விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சரணடைந்தவர்களை கொன்று சென்று படுகொலை செய்து புதைத்துவிட்டு அதன் மேல் இவ்வாறு பெரிய விகாரை இங்கு அமைத்து விட்டதாக மக்கள் கூறுகின்றனர். உங்கள் மடியில் கனமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள். விகாரை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள், அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் அவற்றை இடிப்பதற்கு அறியக்கூடியதான நவீன கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள் என அவர் தெரிவித்தார். தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் இரணைமடு குளத்தில் நீர்வரத்து அதிகரித்து வருகின்றது. எனவே கூடுதல் நீரை வெளியேற்றும் நோக்கில் இரணைமடு குளத்தில் வாயில்கள் இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளது. 4 வான்கதவுகள் 6 இன்ச்சு அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இதனால் குளத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் விபத்து சத்திர சிகிச்சை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கடமை புரியும் வைத்தியர் ஒருவருக்கு பொறுப்பு தாதிக்கும் ஏற்பட்ட சிறிய கருத்து முரண்பாட்டின் பின்னணியிலேயே வைத்தியசாலையில் அசாதாரண சூழ்நிலை தோன்றியுள்ளதாக அரசு தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை கிளை தெரிவித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் விபத்து சத்திர சிகிச்சை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமாக வைத்தியசாலையின் அரசு தாதி உத்தியோகத்தர் தங்க தலைவர் தர்மகுலசிங்கம் பானு மகேந்திரா வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி பிரிவு 20 வருடங்களுக்கு மேலாக யாழ் மக்களுக்கு தேவையான அவசியமான சிகிச்சை பராமரிப்பு முறைகளை திட்டமிட்டு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. இங்கு மிக குறைந்த தாதியர்கள் ஆளுநருடன் வினைத்திறனான சேவையை வழங்கி வருகின்றனர். இந்த அலகிற்கான சேவையை வழங்க ஆக குறைந்தது 30 தாதிய உத்தியோகத்தர்கள் தேவைப்படும் நிலையில் 13 தாதிய உத்தியோகத்தர்கள் மட்டுமே கடமையில் ஈடுபட்டுள்ளனர். மேற்படி விடுதி பராமரிப்பு திட்டங்களை தரநிலையில் உள்ள தாதிய உத்தியோகத்தர்கள் ஒருவருக்கு கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக திறம்பட முகாமைத்துவம் செய்து வருகின்றார். இவர் 20 வருடங்களுக்கு மேலான சேவை அனுபவத்தினை அது தீவிர சிகிச்சை பிரிவில் நிறைவு செய்த ஒரு அர்ப்பணிப்பான சேவையாளர் என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக எமது சேவையை பெற்றுக்கொள்ளும் அனைத்து மக்களும் சேவையின் அவசியத்தை உணர வேண்டும் என்பதை தேவையற்ற விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டாம் எனவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று வடக்கு பகுதி JCB இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக பெருமளவான காடுகள் அழிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வரும்போது அரசு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் அப்பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் குறிப்பிட்ட நிலப்பகுதியை தனிப்பட்ட தேவைகளுக்காக கொத்தடிகை அடிப்படையில் பெற வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் ஊடாக ஆவண செய்துள்ளார். ஆவண கடிதத்தை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலரிடம் கையளித்தவுடன் காடுகள் நிறைந்த சம்பந்தப்பட்ட பெருமளவான நிலப்பகுதியை அனுமதியின்றி JCB இயந்திரம் கொண்டு இரவோடு இரவாக முற்றாக அளித்துள்ளார். சம்பவம் அறிந்து அப்பகுதி மக்கள் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளை குறித்த நபர் தொடர்ந்து அனுமதியின்றி காடுகளை அளித்துள்ளார். இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரபாகரமூர்த்தி கருத்து தெரிவிக்கையில்,
குறித்த நபர் குத்தகைக்கு காணியை பெறுவதற்கு கடிதம் தந்துள்ளதாகவும் காடுகளை அழிப்பதற்கு தாம் அனுமதிக்கவில்லை என்றும் குறித்த பிரதேசம் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் இருப்பதால் தம்மால் அனுமதி கொடுக்க முடியாது என்றும் அவ்வாறு அவர் காடுகளை அழித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்பான வெளிநாட்டு செய்தி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட வேளை இருவரும் உக்ரைன் போர் தொடர்பில் கடுமையான வார்த்தை பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதியை அங்கிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொண்ட வெள்ளை மாளிகை செய்தியாளர் மாநாட்டையும் ரத்து செய்தது. ரஷ்யாவுடனான உடன்பாட்டிற்காக உக்ரைன் விட்டு கொடுப்புகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்த பின்னரே இருவரும் கடுமையாக உரையாடத் தொடங்கியுள்ளனர். விட்டுக் கொடுப்பிற்கு எந்த உடன்பாட்டிற்கும் வர முடியாது. நிச்சயமாக நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய போகின்றோம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது போல அது பெரியதல்ல என ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகை சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் துணை ஜனாதிபதி ஜோடி வான்ஸ் ஜெலன்ஸ்கியை கடுமையாக விமர்சித்தார்கள் என தெரிவித்துள்ள சர்வதேச செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதி பிரசார பயணங்களில் ஈடுபடுகின்றார் எனவும் குறிப்பிட்டனர். நீங்கள் தற்போது நல்ல நிலையில் இல்லை என ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியிடம் தெரிவித்துள்ளார். நீங்கள் எப்போது நன்றி தெரிவித்திருக்கிறீர்களா என வான்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்காவில் ஓவல் அலுவலகத்தில் வந்து உங்கள் நாடு அழிக்கப்படுவதை பார்க்க முயலும் நாட்டை விமர்சிப்பது மரியாதைக்குரிய விடயம் என கருதுகிறீர்களா என ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியிடம் கேட்டுள்ளார். அதன் பின்னர் கடும் எச்சரிக்கையுடனான காலக்கெடுவை விதித்த ட்ரம்ப் உக்ரைன் உடன்பாட்டிற்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் விலகுகின்றோம் என தெரிவித்திருந்தார். அமெரிக்க பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகும் உக்ரைனுக்கான ஆயுத உதவியை நிறுத்தும் என தெரிவித்துள்ளார். நாங்கள் என்ன மாதிரி உணர்கின்றோம் என தெரிவிக்க வேண்டாம். நாங்கள் பிரச்சினைக்கு தீர்வை காண முயல்கின்றோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரிவிக்கும் நிலையில் நீங்கள் இல்லை. நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.